ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு கந்தரப்பம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இது இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதை நம்ம 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் 2-3 தடவை. இது இப்போ நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். இது இப்போ 2 மணி நேரம் ஊறணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு 2 மணி நேரமாக. பெரிய மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க. ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். அப்படி மிக்ஸி சுற்றலைன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது கூட ஒரு 5-6 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது போல் இப்போ இது கூட எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்ட வாட்டி சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வெல்லத்துலேயே நீர் கசியும். நல்லா வெல்லம் சேர்த்து விழுதாக அரைச்சிக்கணும். நான் நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போடணும். நான் மிக்சியில் துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கிட்டேன், நல்லா பொடியாக கிடைக்கும்ன்ட்டு. துருவின தேங்காய்னா பெருசு பெருசாக இருக்கும். மிக்சியில் போட்டால் நல்லா குட்டி குட்டியாக துருவின மாதிரி கிடைக்கும்ன்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். தண்ணி ஆட்டம் இருக்கக்கூடாது, இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். லைட்டாக தான் தண்ணி, நான் மாவு அரைக்கும் போது லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். இது இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், காயிற எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஆர் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அவ்வளோதான், பொன்னிறமாக ஆயிடுச்சு ஒரு சைடு. இப்போ திருப்பிக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 ஊற்றினேன், அதுக்கப்புறம் 2, 3ன்னு அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன். உங்களால் முடிஞ்சால் அந்த மாதிரி செய்யுங்க. ஒன்றா ஊற்றிக்கிறது தான் பெட்டரு. 2, 3ன்னு ஊற்றினா திருப்பறத்துக்கு முடியாது, உடஞ்சிரும் எல்லாம். இது போல் 2 பக்கமும் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உப்பலாக வரணும். ஒருவேளை மாவு உங்களுக்கு தண்ணி மாதிரி வந்துருச்சுனாக்கா கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு கரண்டியாக ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்றா பொரிச்செடுங்க. எனக்கு பொரிக்க வந்துச்சு 2, 3ன்னு நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுவே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். நான் இது போல் எல்லாமே இப்போ பொரிச்சு எடுத்துட்டேன். நம்ம செட்டிநாடு கந்தரப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான்.
செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு மஸ்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.